பிரியன், நான் ஒரு முதற்கட்ட பார்வையை உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 200 இடங்களை அதிமுகவும் திமுகவும் குறிவைக்கிறாங்க. அந்த முழக்கத்தை அவங்க ரொம்ப லேட்டராகவே ஆரம்பிச்சு அது தொடர்பான வியூகங்களை நோக்கி போறாங்க. தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் போட்டி, அவங்க அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்லாம் பேசப்பட்ட நிலையில இல்ல தனித்துதான் போட்டி, அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, முதல்ல நம்ம திமுக அணி எடுத்துக்கலாம். திமுக அணி 200 இடங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு பேசிஸ் இருக்குது. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வின் பண்ண பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்குள்ளே இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 221 இடங்கள் அவங்க லீடிங்கில் இருந்ததுனால ஒரு 200 ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பேசிஸோடு ஒர்க் பண்ணுறாங்க. 200 வாங்குவாங்களா இல்லையான்றது தேர்தல் நேரத்தில் இருக்கிற சூழலை பொறுத்து இருக்குது. பட் அவங்க லட்சியம் வந்து மோடி சொன்ன மாதிரி 400 லட்சியம்ன்ற மாதிரி அவங்க ஒரு 200 லட்சியம் வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கேற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்டாக 3 தேர்தலில் வெற்றியை பார்த்த ஒரு கூட்டணியாக இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது, அதை நான் இல்லைன்னா மறுக்க முடியாது. அதை தான் வந்து சமீபத்தில் பிறந்தநாள் கூட்டத்தில் ஸ்டாலின் சொல்லும்போது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட கருத்தியல் ரீதியாக நாங்கள் வந்து ஒன்றுபட்டிருக்கோம். ஸோ நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல தீமைகளை தடுத்து நிறுத்தியிருக்கோம், அதனால் தொடர்ந்து ஒன்றுபட்டு இருப்போன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பேசின 23 கட்சிக்கு தலைவர்கள் எல்லாருமே திருப்பி திமுக ஆட்சி தான் வரணும், அதுக்கு எங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வரையறை அல்லது 3 மொழி திணிப்பு அல்லது நிதி கொடுக்காமல் இருக்கிற விஷயங்கள் ஒரு மாதிரி கலகலத்து போயிருந்த திமுக கூட்டணியை மீண்டும் வந்து ஒட்ட வச்சிருது. அது ஸ்ட்ராங் ஆகிடுது. ஆக்சுவலாக அது இனிமேல் வந்து அப்படியே தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் இப்போ தீர்ற மாதிரி தெரியல, அதனால இந்த விஷயங்கள் அப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன். தலைவர் திருமாவளவன் பேசக்கூடியதோ நம்ம 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்கோம், 2 எம்பிக்களை வச்சிருக்கோம், நம்மளால கொடியேற்ற முடியல அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்களுக்கு அதிமுக தலைவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். நீங்க வந்து உங்களுடைய ஏமாற்றம் புரியுது, உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. கூட்டணியிலே இருந்த இப்படியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்ப கூட்டணியில இதுதான் கூட்டணியில் பிளவு ஏற்படுவதற்கோ விரிசல் ஏற்படுவதற்கோ உதாரணம் அப்படின்னு கை காட்டுறாங்க. இல்லை, திரும்பவே பேசும்போது இதோட பிராடர் விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது அதோட அடிப்படை வந்து இது வந்து அவங்களுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனைகள். ஆனால் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது இன்னும் கொஞ்சம் பிராடர் பேசிஸில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஒன்றக்கூடாது, டெல்லியில் பாஜகவை ஆட்சியை விட்டு அகற்றணும். அந்த இந்தியா கூட்டணியோட ஒரு பங்களிப்பாக இது இருக்குது. ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் இது இயங்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சிபிஎம் கூட தான் வந்து போராடுறாங்க, பல விஷயங்களுக்கு போராடுறாங்க. சாம்சங்கில் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இப்போ கொடியேற்ற முடியலன்னா பல இடங்களில் வந்து கோர்ட் ஆர்டரோ இல்லை வந்து கோர்ட் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா பொது இடங்கள்லாம் கொடியேற்ற முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அது பல விஷயங்கள் அதில் அதுக்குள்ள நிறைய டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலாக போக முடியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து கூட்டணியை வந்து மோசமாக இது பிரிக்கிற அளவுக்கு அது இல்லைன்னு அங்க பாயிண்ட். அதை தான் வந்து இங்க ரீஇட்டரேட் பண்றாங்க, மறுபடியும் வலியுறுத்தி இருக்காங்க. அந்த பிறந்தநாள் கூட்டத்தில் அப்படி பேசியிருக்காங்க எல்லாருமே. அதனால அதை நம்ம தற்சமயத்துக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிராக இருக்கிற வந்து எந்த அணியும் அமையாத இருக்கிறதா இங்கே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு மக்கள் பார்வையில் ஒரு கூட்டணி தெரியணும். அந்த கூட்டணி வந்து திமுகவை எதிர்த்து டஃபாக ஃபைட் பண்ணணும்னு மக்கள் நம்பிக்கை பெறணும். அந்த மாதிரி கூட்டணி இப்போ பாஜக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, தாவேகா தலைமையில் ஒரு அணி அப்படின்னு ஒரு அணி போக சீமான் தனியாக நிற்கிறாரு வச்சுக்கோங்க. அது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நேச்சுரலி திமுகவுக்கு உள்ள அட்வான்டேஜ், அவங்க கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எதுக்கு என்ன மாதிரி கூட்டணி அமையணும்னா அதிமுக வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பலமான கூட்டணினாங்க, கடைசியில் தேமுதிகவோட தான் அவங்களுக்கு அமைக்க முடிஞ்சது. பாஜக பலமான கூட்டணினாங்க, வெறும் பாமக மட்டும்தான் இருந்து மற்றவங்கலாம் வெறும் தலைவர்கள் தான் இருந்தாங்களே தவிர பெரிய கட்சிகள் இருந்த மாதிரி தெரியல. இப்போ புதுசாக பிளேயர் வந்திருக்கா, சீமான் தனியாக போயிட்டா வச்சுக்கோங்க. இப்போ தாவேகா புதுசாக வந்திருக்கு. ஸோ தாவேகா தமிழ்நாட்டு அரசியலில் வந்தது அது ஒரு திருப்பு முனையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இங்கே இருக்கிற கட்சிகளை வந்து கொஞ்சம் ஒரு ஊசலாட்டத்துக்கு உள்ளாக்க வச்ச ஒரு விஷயமா பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கு எதிராக ஒரு அணி அமையணும்னா அந்த அணி வந்து அதிமுக இருக்கிற ஒரு அணியாக தான் இருக்க முடியும், டஃப் கொடுக்குற அணி. அதிமுக இல்லாத எந்த அணியும் திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியாது. அதிமுக பலவீனமாக இருக்குன்றது வேற விஷயம். ஆனால் பலவீனமாக இருக்கிற அதிமுகவே திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாக இங்கே இருக்கு. ஆக்சுவலாக அது பலம் பெற்றா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஆனால் பலம் பெறுமா இல்லையான்னு தெரியாது, அவங்க ஒன்றாவங்களா இல்லைன்னு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா அதிமுக இல்லாத ஒரு அணி. அப்போ அதிமுக யாரோட எந்த அணியில் இருக்கும்? அடுத்த கேள்வி.
இப்ப தாவேக்கா நீங்க ஒரு ஊசலாட்டத்தை அல்லது ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு கொடுத்தாங்க மற்ற கட்சிகளுக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் யாராவது அவங்கள நோக்கி போயிருக்கணும்ல. இது ஏர்லியர் தான், இது டூ ஏர்லியர் தான், இருந்தாலும் குறைந்தபட்சமா போயிருக்கணும். இல்ல போயிருக்குமா, தேர்தல் நெருக்கத்துல தான் அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் அது தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது திமுக கூட்டணியில் இட பிரச்சனைகள் போன்றது வந்ததுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். அது ஆக்சுவலா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நடந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன், ஏன்னா பாலிடிக்ஸ்ல எல்லாமே நடக்கும். பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பேசும்பொழுது அதிமுக இருக்கிற ஒரு அணி தான் திமுக டஃப் கொடுக்க முடியும் நான் சொல்றேன் இல்லையா. அப்ப அதிமுக எந்த அணியில் இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அதிமுக வந்து தாவேக்காவோட ஒரு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கு, இல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அதை அவங்க மறுத்துட்டாங்க, இல்லைன்றாங்க. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு விஜய் வந்து தனியாக தான் போகிறதுக்கு விரும்புகிறாரு, டிசம்பர் வரை அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது, அதுக்கப்புறம் மாறுமோ மாறாதோ தெரியாது, நாங்களே தனியாகவே ஆட்சிக்கு வருவோம், அந்தளவுக்கு எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, நாங்கள் கட்டுமானத்தெல்லாம் இன்னும் சரியாக பண்ணிட்டோம்னா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றார். பட் இதே வந்து நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்குமான்னு அவங்க தனியாக போகிறது, தனியாக போய் தன் செல்வாக்கை பார்க்கறது, ஆனால் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க இல்லைன்னு நமக்கு தெரியாது, அவங்களோட ஓட்டுறாங்க இல்லைன்னு தெரியாது. ஆனால் அவருடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் தனியாக போனால் அவருடைய செல்வாக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தேர்தல் வரும்போது ஒரு கூட்டணின்னு வரும்போது இடங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கூட்டணி அமைச்சா அதிமுக கூட்டணி அமைச்சா இருக்கு. ஆனா அதிமுக கூட்டணி அமைக்கிறது அதுல என்ன சிக்கல்கள் இருக்குன்னா பேசும் என்ன சிக்கல் இருக்குன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயம் அதிமுக உடன்படணும் முதல்ல. ரெண்டாவது வந்து அவங்க நான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அவங்க பிரைமரி ஃபோர்ஸ்னா வந்து ஈக்குவலா ஷீட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சோ இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லிருக்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, தாவேக்கா தனியா தான் போகுன்ற விஷயம் இருக்குல்ல, அது அதிமுகவுக்கு இன்டைரக்டா கொடுக்கிற ஒரு இது தகவல். நீங்க எங்களோட கண்டிஷன் நீங்க வந்தீங்கன்னா வாங்க, இல்லாட்டி நாங்க தனியா போவோம். ஓகே, அதுதான் அதோட இண்டிகேஷன். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற தொடர்ந்து பேசலாம். திருப்போன் வில்சன், இங்க மெகா கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி, வெற்றி கூட்டணி, மக்கள் விரும்பும் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர நேரத்தில் இன்னும் அதற்கான பூர்வாங்க வேலைகள் கூட தொடங்காத ஒரு நிலையை அதிமுகவில் பார்க்கிறோம். அதிகாரப்பூர்வமா நாங்க தான் எதிர்கட்சி, நீங்க எப்படி தேர்தல் வர வரைக்கும் எதிர்கட்சிங்கிற ஒன்றை உங்களால் கிளைம் பண்ண முடியும், நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப தாவேக்காவோட கூட்டணியா அப்படின்னு இதுவரைக்கும் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு இடைக்கால முற்றுப்புள்ளியாக இல்ல, தாவேக்காவோட கூட்டணி இல்ல, தாவேக்கா தனித்துதான் போட்டி அப்படின்னு அவங்க சைடுல அதை சொல்லி இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இப்போ தாவேக்கா தனித்துதான் போட்டின்னு அவங்க சைட்ல யார் சொன்னது? அவங்களுக்கு வியூகம் கொடுக்கக்கூடிய தேர்தல் அதிகாரப்பூர்வமான அவர் தானே. அதற்கு அடுத்த நாளே அவர் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஆனந்த் அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டாரு. அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் இவர்கள் பேசுவது மட்டும்தான், அடுத்த தலைவர்களோ அடுத்த கட்சியை சார்ந்தவர்களோ பேசுறதெல்லாம் வந்து அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாதுன்னு அவர் மறுபடியும் சொல்லிட்டாரு. அது ஒரு பதில் சொல்லிட்டாரு. அதனால அதோட அது முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்த் சொன்ன அந்த அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் அப்படிங்கிற பட்டியல்ல பிரசாந்த் கிஷோரும் வருவாருன்னு நீங்க சொல்றீங்க. பிரசாந்த் கிஷோர் இல்லன்னு சொல்றேன். அதுல இல்ல, அதுதான் பிரசாந்த் கிஷோர் இல்ல. நீங்க அவரு இல்ல பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்ற சினாரியோ அல்லது சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறது வேற ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு. ஆனா நீங்க அந்த பட்டியல்ல பிரசாந்த் கிஷோரும் இல்ல அப்படின்னு சொல்ல, அது வந்து உங்களுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு பிரசாந்த் கிஷோருக்கு சேர்த்து தான் சொல்றாரு. ஏனென்றால் நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாம் ஒரு வருஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று தான் பிரசாந்த் கிஷோர் கொடுக்கிறாரு, அதற்கப்புறம் தான் புஷி ஆனந்த் அறிக்கை வருது. அப்போ எதை பொருத்தி பார்க்கணும்? இதுதானே பொருத்தி பார்க்கணும். அப்போ அதுதானே உண்மை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவர் கையெழுத்தே அதுல போட மறந்துட்டாரு. அது அந்த அஜெண்டால கையெழுத்து போட மறந்துட்டார். அவர் அவங்க கட்சி கிடையாது. அவர் வந்து அவரோட சுதந்திரத்தில் அவர் பேசுறாரு. அவருடைய சுதந்திரமா அவர் ஒரு கணிப்புல அவர் பேசுறாரு, ஒரு நண்பர் விதத்தில் பேசுறாரு. அது எந்த விதத்திலையும் அவங்க கட்சியை கட்டுப்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வேற விஷயம். அதே நேரத்தில் கூட்டணி இல்லையானா கூட்டணி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கிடையாது. அது உண்மைதானே. அவங்க கட்சி தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுல தவறே கிடையாது. எந்த கட்சியும் அதுதானே. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு? தன்னுடைய கட்சி தலைவரை முதலமைச்சர் ஆக்குறது தானே. அதுக்கு தானே முக்கியம். அதை விட ஒரு முக்கியம் எதிர இருக்கிற ஒரு தீய சக்தியை தோற்கடிக்கணும். அதுலயும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனும் அவங்க வச்சிருப்பாங்க மனசுல, இல்லாம இருக்காது. அது வேற விஷயம். அது எந்த வியூகம் அமைக்கிறாங்கன்றது அது ஓபன் டு தம் அப்படின்றது. ஆனா என்னன்னா இப்ப 200 ரெண்டு பேரும் சொல்றாங்கன்னா, பிரதான கட்சிகள் சொல்லும் போது இப்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரும் சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி மெகா கூட்டணி அவங்க சொல்றது என்னன்னா, யானை படுத்தாலும் குதிரை மட்டம்.
அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அந்த கூட்டணின்றது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது ஒரு பெர்செப்ஷன், மக்கள் மத்தியில் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன். அதே வந்து பெரிய ஓட்டா வந்து மாறும் அப்படின்றதுக்கு எந்த உதாரணமும் கிடையாது.